மக்களே வணக்கம். கொல்லிமலையில் அருள்மிகு மாசி பெரியண்ண சுவாமி அவரை பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ட்ரக்கிங், வாங்க பயணம் பண்ணலாம். இங்கே மக்கள் இறைவனுக்கு படையல் கொடுத்துட்டு அவங்க கீழே செஞ்சு சாப்பிடுவாங்க. வேண்டுதல் முடிச்சுட்டு வராங்க எல்லோரும். பாருங்கள், மக்கள் அந்த வேண்டுதல் முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. 2 பாதை இருக்குது இதுக்கு. நம்ம வேறு பாதையில் வந்துட்டோம். ஆனால் இதுவும் ஒரு அனுபவம் தானே, வாங்க பயணம் பண்ணுவோம். மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாச்சி இதெல்லாம் கடை போட்டு வச்சிட்ருக்காங்க. ஆமாம், நன்றிம்மா. மக்கள் இங்கே பாருங்கள், பிரியாணி இலை, அந்த பட்டைன்னு சொல்லுவோம்ல, பிரியாணி பட்டை தான் அது காய வைக்கிறாங்க. இங்கே இருக்குதா இல்லை மேலே இருக்குதாம்மா அந்த மரம்? எங்கே இருக்குது இந்த மரம்? மேலே செடியில் நட்டு வச்சுருக்காங்களா. பிரியாணி இலை காஞ்சாதான் மணக்கன்றாங்க. நன்றி. கத்தி பாருங்கள் மக்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த பாதையில் ஒரு அரை மணி நேரம் நடந்து போகலான்றாங்க. சிவாய நமக, சிவாய நமக. இது பாருங்கள், இந்த சைடு நம்ம இது இத்தனை பயணத்தில் ஏதாவது முறையாக இந்த பக்கம் வரோம். மக்கள் அதான் நம்ம வந்த வழி. மேலே பாருங்க, உக்கரமாக நாள். இங்கெல்லாம் மேலே சின்ன சின்ன கடைங்க எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். சீட்டு இறக்கி கல் அடுக்கி இந்த பாதையில் தான் நம்ம நடக்கணும். அந்த ஜெய்ஹிந்த் படத்தில் சொல்கிற மாதிரி இதான் நம்ம மேப்பில் பார்த்த இடம். பார்த்தாச்சில் வா போயிடலாம், அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. உண்மையாகவே ஒரு நல்ல அனுபவம் மக்களே. வேறுங்க, சித்தர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. கொல்லிமலையில் ஒரு நம்பிக்கை இருக்குது, சித்தர்கள் வருவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இங்கே இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுமாரி கல் மேலே கல் வச்சா நம்ம வீடு கட்டலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டு வழி பிரியுது. இதுவா இல்லை இதுவா தெரில, கொஞ்சம் காத்திருக்கும். இல்லை நேராக வழி போகுது மக்களே. நல்ல கடுமையான வெயில் மக்களே. திடீர்னு ஒரு நிழல் பயன்படுத்திக்கும். வழி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம தனியாக தானே வந்திருக்கிறோம், பைக்கில் தானே வந்தோம். நம்மளை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இப்படி ஒரு பயணம் தேவையா? இவ்வளோ கடின பயணம் தேவையா? தேவைதான், வாங்க போகலாம். அப்படியே உங்கள் கற்பனைக்கு ஒரு சவால். இதை ஒரு தீவு மாதிரி எடுத்துக்கங்க. உங்கள் எதிரில் இருக்கிற அந்த நீல கலரை கடலை நினச்சிக்கங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இன்னும் அதை கடந்து போவோம். அப்படியே ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஈகிள் வியூ. செமல தலைவன் பின்றா போல சூரியன். கொல்லிமலையை ஃபஸ்ட் டைம் நான் இந்த வியூவில் பார்க்குறேன். ஐயோ மக்களே, நல்லா சிறப்பாக தரமாக இருக்கிறான் உடம்பு. இப்போது வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னா என் நிழலே சொல்லும் உங்களுக்கு. ஹலோ, கொஞ்சம் வெயிலேருந்து தப்பிக்கிறோம். ஒரு சிறப்பான நிழல் வருது. நீங்களும் வாங்க, அந்த நிழல் உள்ள போகலாம். சொல்லுங்கள் சார் உங்களுடைய அனுபவத்தை. மறுபடியும் உங்களுக்கு நான்
ரிமைண்ட் சொல்கிறேன், ரீகால் பண்ணுறேன். இந்த கொல்லிமலை வல்வில் ஓரி ஆட்சி செய்த நிலம். வந்துட்டு மக்களை வியூ வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆமாம் ஆமாம் நண்பர் சொல்கிறாரு பாருங்க. எஸ் உண்மைதான். ரிஸ்க் எடுக்கணும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை. உடம்புல இந்த மொத்த உப்பும் வெளியே வந்துச்சு. இன்னும் போகலாம். வந்துட்டோம் மக்களே, மேலே வந்துட்டோம். ஒரு 20 நிமிஷம் வந்துருப்போமா? யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களோ? இன்ஸ்டாகிராமு யூடியூப் இருக்குது. ஓ, பேர்? என் பேர் தமிழ் ப்ரொஃபஸர் முரளின்னு போட்டால் வரும். தமிழ் இங்கே நெட்டு கிடைக்கும் பாருங்கள். ஹலோ, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் நாமக்கல். உங்கள் தொழில் என்ன தலைவரா? எல்லாருமே டிரைவர் மக்கள். அதான் அவர் சொன்னார், ஒரு நாள் லீவுண்ணா சந்தோஷமாக இருக்கலாம். இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? தலைவா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா. வாங்க தலைவா, வாழ்த்துக்கள் தலைவா. என் பேர் மேலே கொண்டு வந்துருங்க. எங்கள் மாணவர் பேர் மணி. யார் மணி? இங்கே இருக்காரா? இல்லை, அவர் வீட்டில் சொகுசாக இருப்போம். நம்ம தான் அவர் போய் பார்க்கணும், அவர்கள் நம்மளை பார்க்க மாட்டோம். சூப்பர். நீங்கள் பக்கம் தான் இல்லை நாமக்கல்? நீங்கள் அடிக்கடி வந்துடுவோம். நீங்கள் தான் மண்ணின் மைந்தர்கள், நாங்கள் தான் தொலைவிலேருந்து வரோம். ரொம்ப மகிழ்ச்சி தலைவர் உங்களை பார்த்ததில்ல. அந்த இடத்துக்கும் அவன் பேசுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு டீமில் அப்படி ஒரு ஆள் இருந்தால் தான் அந்த டீமு. எல்லாரும் அறிவாளித்தனமாக பேசுனாங்கன்னா சந்தோஷம் இருக்குது. வந்துட்டோம் மக்களே. இங்கே இது 2 வழி இருக்குது. நம்ம வழி மாறிடக்கூடாது. இந்த சைடு நோக்கி நம்ம போனோம், ஏன்னா பைக் அங்கே தான் விட்டுருக்கோம். அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஆமாம் ஆமாம் மக்களே, இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கத்தி. உள்ள கோயில் வந்துட்டோம். நண்பா, நம்ம மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு மணி அடி நண்பா. ஓகே மக்களே, வாங்க உள்ள போவோம். வந்துட்டோம் பாருங்க மக்களே. உங்கள் எல்லோருக்கும் அவர் பெரியசாமி ஐயாவுடைய அருள் கிடைக்கட்டும் மக்களே. மக்களே, இங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினருடைய அந்த வேலைப்பாடு நிறைந்த அந்த கூரை அமைப்பு தான், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் வந்து பெரியசாமியுடைய அந்த கருவறை. அங்கே வீடியோ எடுக்க வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். மக்களே, மாசி பெரியசாமி ஐயாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களை பிடிச்ச எல்லா பிரச்சனையும் போட்டோம், நல்லதே நடக்கட்டும், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். கொல்லிமலையில் மாசி பெரியசாமி ஐயாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொல்லிமலையில் மாசி பெரியசாமியுடைய அந்த நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கத்தியை பார்க்குறீங்க. நல்லா மலையை நோக்கி வானுயர நிற்குது. நன்றி மக்களே, வணக்கம். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். இது காட்டலையோ, போர்டு காட்டலையோ? அருள்மிகு மாசி பெரியசாமி என்கிற பெரியசாமி திருக்கோவில், அரியூர் நாடு, கொல்லிமலை.